ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோன்னா 12th பார்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் யூனிட்டில் வந்து தாவரங்களில் பால் மற்றும் பாலின இனப்பெருக்கம் அந்த யூனிட்டில் வந்து 2 மற்றும் 3 மதிப்பெண் வினாக்கள் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கேள்வி வந்து பார்த்திங்கன்னா, சுரப்பு மற்றும் மூடுருவு வகை தவிட்டத்தை வேறுபடுத்துக. எட்டோதரியம் என்றால் என்ன? இருமடிய வித்தாக்கம் என்ற சொல்லை வரையறு. கேள்வி ரொம்ப இம்பார்ட்டன்ட். கருநிலை என்றால் என்ன? வணிக ரீதியில் இது எவ்வாறு பயன்படுகிறது? மெலிட்டோ பில்லி என்றால் என்ன? தவிட்டத்தின் பணிகளை பட்டியலிடுக. மென்சூல் திசு மற்றும் தடித்தூள் திசு வேறுபடுத்துக. போலினியம் வரையறு. முதிர்ந்த மகந்த தூள்களின் அமைப்பை படம் வரைத்து பாகம் கூறி. இந்த கேள்வியில் வெரி இம்பார்ட்டன்ட். மொத்தம் 17 கேள்வி இருக்குது. இந்த 17 கேள்வியும் நல்லா படித்து வச்சுக்கோங்க. இந்த 17 கேள்வியும் பிடிஎஃப்பில் கொடுக்குறேன், டிஃப்ரெஷனில் இருக்குது, போய் பார்த்துக்கோங்க. 5 மார்க் வந்து பார்த்திங்கன்னா, சூழ்களின் வகைகளை பற்றி சிறு குறிப்பு வரைக. கருவுரா கனி பற்றி விரிவான தொகுப்பு வரைக. கருவுன் திசு என்றால் என்ன, அதன் வகைகள். இந்த ஒரு 5 மார்க் கொடுத்துருக்காங்க. இந்த 5 பார்த்துக்கோங்க. அடுத்து பாடம் 2 பாரம்பரிய மரபியல். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 மார்க் அண்ட் 3 மார்க் மொத்தம் 14 கேள்வி கொடுத்துருக்காங்க. மெண்டலின் 7 வேறுபட்ட பண்புகளை கூறுக. பிற்கலப்பு என்றால் என்ன? பல்கூட்டு அல்லீல்கள் என்றால் என்ன? மெண்டலின் பெருக்க சோதனை வெற்றிக்கான காரணங்கள் யாவை? சைட்டோபிளாசா மரபுவழி பாரம்பரியம் என்றால் என்ன? அல்லீல்கள் என்றால் என்ன? பரிமாற்ற கலப்பு என்றால் என்ன? மொத்தம் இந்த 14 கேள்வி இருக்குது. இந்த 14 கேள்வி நல்லா படித்து வச்சுக்கோங்க. அடுத்து 5 மார்க்கில் வந்து ஒரு 7 கேள்வி கொடுத்துருக்காங்க. இதில் வெரி இம்பார்ட்டன்ட் வந்து பார்த்தீங்கன்னா, முழுமை பெறா ஓங்குத்தன்மை மற்றும் இணை ஓங்குத்தன்மை வேறுபடுத்துக. பல்கூட்டு பாரம்பரியத்தை எடுத்துக்காட்டுடன் விளக்குக. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, பசுங்கணிக மரபணு சார்ந்த பாரம்பரியத்தை எடுத்துக்காட்டுடன் விளக்குக. ரொம்ப இம்பார்ட்டன்ட், நல்லா படித்து வச்சுக்கோங்க. அடுத்து டேட் யூனிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா, குரோமோசோம் அடிப்படையிலான பாரம்பரியம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா, டிஎன்ஏ பழுது பார்த்தல் என்றால் என்ன? இரட்டி பார்த்தல் அவை என்றால் என்ன? மரபணு வரைபடம் என்றால் என்ன? இதன் பயன்களை எழுதுக. இந்த கேள்வி ரொம்ப இம்பார்ட்டன்ட். மொத்தம் 2 மார்க் வந்து மொத்தம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா 15 கேள்வி கொடுத்துருக்காங்க. 2 மார்க் அண்ட் 3 மார்க் 15 கேள்வி கொடுத்துருக்காங்க. அடுத்து குறியீட்டு இலை என்றால் என்ன? குறுக்கேற்றம் வரையறு. பார்த்தீங்கன்னா, குறுக்கேற்ற செயல்முறை விளக்குக. ஒரு 7 கேள்வி கொடுத்துருக்காங்க, இதை பார்த்து வச்சுக்கோங்க. 4th யூனிட்ல வந்து பார்த்தீங்கன்னா, மொத்தம் 2 மார்க் 3 மார்க் சேர்த்து மொத்தம் 14 கேள்வி இருக்குது. நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. 5 மதிப்பெண் வினாக்கள் வந்து பார்த்தீங்கன்னா 4 கேள்வி இருக்குது. 5th யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா 2 மார்க் அண்ட் 3 மார்க் மொத்தம் 12 கேள்வி இருக்குது. இதில் செயற்கை விதைகளின் நன்மைகள் யாவை? இது வெரி இம்பார்ட்டன்ட். இது நல்லா படித்து வச்சுக்கோங்க. எல்லாமே நல்லா படித்து வச்சுக்கோங்க. 5th யூனிட்ல வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 கேள்வி இருக்குது. இந்த 4 கேள்வி நல்லா படித்து வச்சுக்கோங்க. இதுலேயும் தாவர திசு வளர்ப்பின் பயன்பாடுகள் பார்த்தீங்கன்னா, அது வெரி இம்பார்ட்டன்ட். புரோட்டோபிளாஸ்மிட் வளர்ப்பில் அடங்கியுள்ள படிநிலைகள் யாவை? வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்து 6th யூனிட்ல வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 14 கேள்வி கொடுத்துருக்காங்க. அந்த 14 கேள்வியும் 2 மார்க் அண்ட் 3 மார்க் ரொம்ப வெரி இம்பார்ட்டன்ட். எல்லாம் நல்லா படித்து வச்சுக்கோங்க. அடுத்து 5 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 5 கேள்வி கொடுத்துருக்காங்க. அது வெரி இம்பார்ட்டன்ட் வந்து பார்த்தீங்கன்னா, மண் அடுக்குமுறை என்றால் என்ன? மண்ணின் வெவ்வேறு அடுக்குகளை பற்றி விவரிக்க. இந்த கேள்வி நல்லா படித்து வச்சுக்கோங்க. அடுத்து 7th யூனிட்ல வந்து பார்த்தீங்கன்னா 2 மார்க் அண்ட் 3 மார்க் மொத்தம் எத்தனை கேள்வி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா 10 கேள்வி கொடுத்துருக்காங்க. இதில் வெரி இம்பார்ட்டன்ட் வந்து பார்த்தீங்கன்னா,
ஆற்றல் பிரமிட் எப்பொழுது நேரானவை காரணம் கூறுக. அந்த கேள்வியும் முதல்நிலை மற்றும் இரண்டாம் நிலை வழிமுறை வளர்ச்சிக்கு இடையே உள்ள வேறுபாடுகளை பட்டியலிடுக. ஒளிச்சேர்க்கை சார் செயலுக்கு கதிர்வீச்சு என்றால் என்ன? இதில் 2 மார்க் 3 மார்க் மொத்தம் 10 இருக்குது. இந்த 10 நல்லா படித்து வச்சுக்கோங்க. 5 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 5 மார்க் இருக்குது. இது நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. என்ன 2 மார்க் அண்ட் 3 மார்க் வந்து மொத்தம் எத்தனை கேள்வி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா இதில் 25 கேள்வி கொடுத்துருக்காங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இது எல்லாம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. 2 மார்க் அண்ட் 3 மார்க் எத்தனை கேள்வி கொடுத்தாங்க பார்த்தீங்கன்னா மொத்தம் 22 கேள்வி கொடுத்துருக்காங்க. இந்த 22 கேள்வியில் 22 கேள்வி நல்லா படித்து வச்சுக்கோங்க. இல்லை வெரி வெரி இம்பார்ட்டன்ட் வந்து பார்த்தீங்கன்னா பயிர் பெருக்கத்தின் குறிக்கோள்கள் யாவை, இயற்கை வேளாண்மை என்றால் என்ன, உயிரி உரம் என்றால் என்ன, இந்த கேள்வி நல்லா படித்து வச்சுக்கோங்க. யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா 2 மார்க் அண்ட் 3 மார்க் எத்தனை கேள்வி கொடுத்தாங்க பார்த்தீங்கன்னா மொத்தம் 15 கேள்வி கொடுத்துருக்காங்க. இந்த 15 கேள்வி நல்லா படித்து வச்சுக்கோங்க. அடுத்து 5 மார்க் கொடுத்துருக்காங்க.